Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி. IQoo Z7 சீரிஸ்ல ப்ரோ வேரியன்ட் IQoo Z7 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றது ஆல்ரெடி IQoo கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாமளும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வரப்போகுது, என்ன லான்ச் டேட் அப்படின்ற அந்த அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் IQoo சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 31 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி ஆகஸ்ட் 31 வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் அது இருக்குது. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த IQoo Z7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி IQoo கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த அந்த போஸ்டர்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கர்வ்டு டிஸ்பிளே இருக்கும் அப்படின்றது தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக பின்பக்கம் டிசைன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பின்பக்கம் நமக்கு கிளாஸ் பேக்கோட ஒரு கிளாஸ் ஃபினிஷ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் எக்ஸாக்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம லான்ச்சுக்கு நெருக்கமாக வரும்போது நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு எக்ஸாக்டாக எப்படி லுக் இருக்க போகுது அப்படின்றத பற்றின அப்டேட் இல்லை. பட் ஆனால் டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு அடுத்தபடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்த லீக் என்னன்னா Snapdragon 782G இந்த OnePlus Nord CE3 ரீசெண்டாக கொடுத்தாங்களா. ஸோ அந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக் தான் வந்துச்சு. ஸோ OnePlus Nord CE3க்கு காம்படிஷனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி இப்போ வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4 nanometerக்கான ப்ராசர், அதுவும் 7 lakhக்கான அன்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நமக்கு வெளில வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது இதில் Snapdragon 782G இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா Snapdragon 782G பார்த்தீங்கன்னா 6 nanometerக்கான ப்ராசர். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதில் கண்டிப்பாக நமக்கு Snapdragon ப்ராசர் இல்லை, MediaTek ப்ராசர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேயும் MediaTekோட Dimensity 7200 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ Dimensity 7200 இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது 4 nanometerக்கான ப்ராசர். இதுக்கு அன்டு பார்க்கும்போது நமக்கு 6 lakh 6.5 lakhக்கான அரௌண்ட் வருது அப்படின்னாலும் IQoo ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற போது அவங்களுடைய ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரும்போது மேபி 7 lakhக்கான அன்டுவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். ஸோ அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் Dimensity 7200 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த Dimensity 7200 இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஆன் பேப்பர் பார்க்கும்போது Snapdragon 782G இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் இந்த ப்ராசஸர் இருக்குது. பட் கேமிங் மட்டும் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு 4 nanometer ப்ராசர் அப்படின்றதுனால இன்னும் பவர் எஃபிஷியன்ட்டான ப்ராசராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு OnePlus Nord CE3க்கு காம்படிஷனாக தான் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான, அதுக்கு காம்படிட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. கேமிங்க்கும் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பேட்டரி, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 5000 mAhக்கான பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய லீக் என்னன்னா, இதில் 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 5000 mAh கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் லீக் 4600 இருந்தால் இப்போதைக்கு சொல்கிறாங்க. மற்றபடி கேமரா செட்டப் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பட் ஆனால் அல்ட்ராவைட் சென்சார் இதில் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ பிரைமரி மட்டும் 64 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த ஒரு கேமரா கொடுத்துட்டு மற்ற 2 கேமராவும் டம்மியாக 2 மெகாபிக்சல் IQoo Neo 7ல் கொடுத்தாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்க போகிறாங்க. அண்ட் அந்த 64 மெகாபிக்சல் பிரைமரியும் நமக்கு IQoo Neo 7ல் இருக்கக்கூடிய அதே கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாம்சங்குடைய சென்சார். ஸோ அந்த சென்சார் தான் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேமரா OnePlus Nord CE3க்கு காம்பீட் பண்ணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இது ஆப்டிமைசேஷன்லாம் எந்த அளவுக்கு பண்ணி எப்படி அவங்க கொண்டு வராங்கன்றதை பொறுத்து இது எப்படி இருக்கும் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பட் கேமராவுடைய செட்டப் இதாக இருக்க போகுது. முன்பக்கம் செல்ஃபி அஃப்கோர்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. அண்ட் செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் IQoo கிட்ட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ரீசெண்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக கண்டிப்பாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஏன்னா AMOLED டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது கண்டிப்பாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. மற்றபடி ஸ்பீக்கர் செட்டப் மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக இல்லை. அண்ட் Android 13 கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஃபன் டச் OSல வரும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord CE3 அதுக்கு காம்படிஷனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ஸோ அதனால் ப்ரைஸிங் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 27 இல்லை 28,000 மாதிரியான இந்த ப்ரைஸிங் தான் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த ப்ரைஸிங்க்கு
256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய OnePlus Nord CE3க்கு ஒரு காம்படிட்டராக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மார்க்கெட்டில் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் நாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 31 வந்தால் இது OnePlus Nord CE3க்கு காம்படிட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.